மூக்குத்தி குத்துறாங்கல்ல, அதுக்கு பின்னாடி உள்ள ரகசியமும், காது குத்துறாங்க அதுக்கு பின்னாடி உள்ள ரகசியமும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம உடம்புல எல்லா பார்ட்டும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம், குனிகிறோம், நிமிரோம், எல்லா வேலையும் செய்கிறோம், ஆக்டிவேட் ஆகுது. தேவையான எனர்ஜி வந்து ஆக்டிவேட் ஆகிற இடத்துல இருக்கிற செல்லுக்கு கிடைக்குது. லிவரில் இருக்கிற ஃபேட்டு டாப் டு பாட்டம் கிடைக்குது. ஆனால் மூக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸில் மூக்குக்கு தனியாக நம்ம கொடுக்க முடியல. அது வந்து ஆடா நிலையில் இருக்குது, அதாவது அசையறதில்லை, அசைவில்லா நிலையில் இருக்குது சொல்லும். அதுக்கு தேவையான எனர்ஜி எப்படி கிடைக்கும்? ஒவ்வொருத்தரும் மூக்கு பாருங்கள் கருத்து போயிடும், காது கருத்து போயிடும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அது அசைவு நிலை கம்மியாக இருக்குது. ஸ்பேஷியல் மசில்ஸ் தேவையான அசைவு நிலை நம்ம கொடுத்தாலும் வாய் அசைகிறோம், கண் அசைகிறோம், மூக்கு அசையாதனால அது தேவையான எனர்ஜி வந்து கம்மியாகிறதுனால, ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால, ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிறதுனால ஃபேட் வந்து நம்ம அந்த மூக்குக்கும் காதுக்கும் செலுத்த முடியாது. அப்போது அந்த இடத்துல இருக்கிற பிரெயினை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா, மூக்கு குத்தினா அந்த மூக்கு குத்துறதுனாலையும் காது குத்துறதுனாலையும் அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து பிரெயின் கான்டாக்டும் கிடைக்கும், அந்த அறிவாற்றலையும் மேம்படும், காது கேட்குற தன்மையும் மேம்படும், மூக்கு உணரும் தன்மையும் மேம்படுத்திக்கும். அது அந்த ஏதாவது நம்ம டச் பண்ணினே இருக்கலாம். அப்போ அந்த அறிவானதை பிரெயினுக்கு கடத்தும், காதில் இருக்கிற அறிவானதை கடத்தும். இதுக்காக தான் மூக்குத்தியும் காதும் நம்ம குத்திக்கிறது நல்லது, வேறு ஒன்றும் இல்லைங்க. தேங்க்யூ.